இசை மனித வாழ்க்கையின் இதய துடிப்பே. சொல்ல முடியாத எண்ணங்களையும் சொல்லும் அற்புதம்தான் இசை. இந்த இசை தன்னுள்ளே மகிழ்ச்சி, துன்பம், துயரம், நம்பிக்கை என அனைத்தையும் கொண்டு எல்லையையும் காலத்தையும் கடந்து பயணிக்கிறது. மொழி புரியாதவருக்கும் இசை புரியும். இந்த இசை மனிதனை மனிதனோடு பந்தமாக்குகிறது. இப்படிப்பட்ட இசை ஆளுமைகளுடன் உரையாடக்கூடிய சிறப்பு நிகழ்ச்சிதான் இது. மக்கள் வணக்கம், இது இசை பக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில நாம யாரை சந்திக்க வந்திருக்கோம்னா, இளம் வயதிலேயே இசையின் மூலம் உலக புகழ் பெற்ற திரு லிடியன் நாதஸ்வரம் மற்றும் குரலிசை காவியத்திற்கு மெட்டிசைத்த செல்வி அமிர்தவர்ஷினி, இவங்களை தான் சந்திக்க போறோம். இவங்களை சந்திச்சு குரலிசை காவியம் பற்றியும் அவங்களுடைய இந்த இசை பயணத்தை பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ வணக்கம், எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? நல்லா இருக்கும். Thank you so much. ஸோ இன்னைக்கு பொங்கல் தினம், உங்களை நாங்கள் சந்திக்க வந்திருக்கோம். முதல்ல இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் ரெண்டு பேருக்கும். உங்களுக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஓகே, ஸோ முதல் விஷயம், இந்த குரலிசை காவியம் இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இந்த குரலிசை காவியம் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை கேட்டோன்னே இந்த ஐடியா எப்படி வந்திருக்கும் அப்படின்ற எண்ணம் தான் எனக்கு முதல்ல வந்துச்சு. இதற்கான பதிலை சொல்லுங்க. இந்த ஒரு ஐடியா அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு, எங்கே ஆரம்பிச்சது? ரெண்டு பேரில் யார் ஸ்டார்ட் பண்ணீங்க? அவங்க தான் ஹெட் ஆஃப் த ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் 10 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சது. ஸோ எனக்கு அப்போது 12 வயசு, தம்பிக்கு வந்து 9 வயசு. இந்த ஐடியா வந்து அப்பாவோட ஐடியா தான். ஸோ அஃபிஷியலாக கமர்ஷியல் வேர்ல்டுக்குள்ளே சினிமா, வேர்ல்டு டூர் இந்த மாதிரியெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம பிறந்த மண் தமிழுக்காக ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எங்கள் ஃபேமிலிக்கே இருந்துச்சு. ஸோ எந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணணும்னு பார்க்கும்போது உலகத்திலேயே சிறந்த நூல் அப்படின்னு பார்க்கும்போது திருக்குறள் இருக்குது. அண்ட் அதோட அர்த்தத்தோடு போய் எல்லாருக்கும் இது வரைக்கும் சேர்ந்துருக்குன்னா அது இன்னும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ எவ்வளவோ நல்ல விஷயம் திருவள்ளுவர் எழுதி வச்சுருக்காரு. ஸோ அதெல்லாம் போய் மக்களுக்கு இசை வடிவமாகவும் சேர்க்கும்போது இன்னும் புரியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வரணுங்கிறது தான் அப்பா ஐடியா. ஸோ இது 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் ஒரு 400 குரல் கிட்ட டியூன் மட்டும் பண்ணி வச்சுருந்தேன். பட் அப்போது நான் சொன்ன மாதிரி எனக்கு 12 வயசு, தம்பிக்கு 9 வயசுங்கிறதால அந்த இன்பத்துப்பால் அறத்துப்பால் பொருட்பால் இருக்குது. ஆனால் இன்பத்துப்பால்னு வரும்போது ஒரு ஏஜ் ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கணும். அந்த சின்ன வயசில் பசங்களுக்கு எப்படி அதை உள்வாங்கி பண்ணுவாங்கன்னு எந்த கிரிட்டிசிசமும் வரக்கூடாதுன்னு அப்படியே அந்த ப்ராஜெக்டை ஹோல்டில் வச்சோம். ஸோ அப்பா சொன்னாங்க, அந்த 10 வருஷங்கிற ஸ்டார்ட்டை விட அந்த டைமில் இது ஒரு குட் டைம் வரும்போது நம்ம இந்த ப்ராஜெக்டை ஆரம்பிப்போம். அது வரைக்கும் நீங்கள் மியூசிக்கில் கற்றுக்கோங்க, என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையுமே கற்றுக்கோங்க, நல்லா உங்களை தயார்படுத்திக்கோங்க. ஸோ 10 வருஷம் கழிச்சு தம்பிக்கு 18 வயசு ஆகும்போது இந்த ப்ராஜெக்டை இன்னொரு வாட்டி எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து, அண்ட் இந்த 10 வருஷத்தில் இந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ அழகாக இவால்வ் ஆச்சுன்னா, பொருளோட இதை சேர்த்து பண்ணுறதுக்கும் எங்களுக்கு ஒரு அழகான ஐடியா வந்து, அதுக்குமே அப்பாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் சக்திவாசன்னு சொல்லிட்டு, ஸோ அவர் வந்து குரல் வந்து 7 வார்த்தைன்னா பொருள் எளிய தமிழில் எல்லாருக்கும் அண்டர் ஒன் ரூஃப் எல்லா ஏஜ் குரூப்புமே உட்காந்து கேட்கணும், எல்லாருக்கும் புரியணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அவர்கிட்ட சொல்லி அவர் 14 வார்த்தைக்குள்ளேயே பொருளை எளிய தமிழில் எழுதி, ஸோ அப்படி ஆரம்பித்தா இந்த ப்ராஜெக்ட் திருக்குறளோட பொருளும் சேர்ந்து அதுதானே கான்செப்டே. ஸோ அப்படி மக்களுக்கு சேர்த்தா இன்னும் நல்லா இருக்கும்னு. ஸோ தம்பிக்கு 2023 செப்டம்பர் 6th 18வது பர்த்டே. ஸோ ஒரு நாள் யோசிச்சு செப்டம்பர் 7th யோசிச்சு செப்டம்பர் 8th அன்னைக்கு வேர்ல்டுக்கு நாங்கள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இன்வைட் மாதிரி போட்டிருந்தோம். இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம். அண்ட் நாங்கள் 3 பேர் மட்டுமே, நான், தம்பி, அப்பா மட்டுமே பாடினாலும் இதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் முழுசாக எங்களால் கொடுக்க முடியுமான்னு தெரியல. ஸோ வை கான்ட் வி இன்வைட் 1000 சிங்கர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டை யோசிச்சு ஒரு இன்வைட் அனௌன்ஸ்மெண்ட் நாங்கள் யூடியூப்பில் போட்டிருந்தோம். அண்ட் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த மெயில் ஐடிக்கு உங்கள் வாய்ஸ் சாம்பிள் அனுப்புங்கிறத பார்த்துட்டு கிட்டத்தட்ட 2.5 lakhs இமெயில்ஸ் வாய்ஸ் சாம்பிள்ஸ் எங்களுக்கு வந்தது. ஸோ அதிலேருந்து ஃபில்டர் பண்ணி 1000 சிங்கர்ஸை செலக்ட் பண்ணி இந்த ப்ராஜெக்டில் இணைச்சிக்கிட்டு, ஸோ ஒரு குரல் ஒரு பாட்டாக ஒரு சிங்கர் பாடுற மாதிரி அந்த கான்செப்டில் வச்சு
குரல் பொருள் குரல் இந்த ஒரு கான்செப்டில் பாட்டை ஆரம்பித்து இப்படி தான் அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சது. ஓகே. ஸோ நீங்கள் சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு வந்து 12 வயசு, தம்பிக்கு வந்து 9 வயசு இந்த ப்ராஜெக்டை நாங்கள் ஆரம்பிக்கும் போது பேசும்போது அப்படின்னு. ஸோ அதே வயசில் நாங்கள் இருக்கும்போது இந்த திருக்குறளை படிக்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். ஸோ எனக்கு இந்த திருக்குறளை இந்த மாதிரி ஒரு இசை வடிவத்தில் கேட்கும்போது இந்த மாதிரி அப்பயே சொல்லியிருந்தாங்கன்னா நான் அவ்வளோ ஈஸியாக மனப்பாடம் பண்ணி 1330 குறளையும் படிச்சிருப்பேனே, அப்படி ஈஸியாக சொல்லியிருப்பேனே அப்படின்னு. 10 குறள் படிக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கு. இப்போ இந்த இசை வடிவத்தை பார்க்கும்போது எனக்கு அப்படி ஒரு எண்ணம் தோணுச்சு. உங்களுக்கும் உங்க அப்பா இந்த ஒரு விஷயத்தை கையில் எடுக்கும் போதும் இந்த குழந்தைகளுக்கு எளிதா படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கணும், இந்த இசை வடிவில் இருந்தா அப்படி இருக்கும்ன்ற ஒரு எண்ணம் தோணுச்சா? கண்டிப்பா அதுதான் மெயின் கான்செப்டே பண்ணது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி அவ்வளோ நல்ல விஷயம் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அது என்ன கான்செப்ட் எடுத்துக்கிட்டாலுமே மியூசிக்கலாக ஒரு விஷயம் மக்களுக்கு போய் சேரும்போது அது இன்னும் ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. அதுவும் நம்ம பொருளோட கொடுக்கறதால சின்ன பசங்களுக்கு ஸோ ப்ரீ ஸ்கூல்லேருந்து ஹை ஸ்கூல் வரைக்கும் திருக்குறள் நீங்கள் சொன்ன மாதிரி படிக்கிறாங்க. ஆனால் கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணி ஐயோ அதை மனப்பாடம் பண்ணி எக்ஸாமில் எழுதணுமே அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இது பாட்டாக பாடும்போது அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். அண்ட் அர்த்தமும் மெயினாக புரிகிறதால அதுதான் இதில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் விஷயமே. ஸோ அர்த்தமும் புரிகிறதால ஓ இதுதான் அர்த்தமா, இவ்வளோ விஷயம் இவ்வளோ நல்ல விஷயம் இருக்கா அப்படின்னு எல்லா ஜெனரேஷனுமே மியூசிக் ப்ளஸ் மாரல்ஸோட சேர்ந்து அந்த ஒரு டிசிப்ளினோட வளருவாங்கங்கிற ஒரு கான்செப்ட் தான். அது நாங்களுமே ஆரம்பிக்கும் போது ஒரு குறளுக்கு பொருள் படிக்கும் போது எங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அந்த அர்த்தம் புரிஞ்சு பண்ணும்போது இன்னும் அது ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லுன்னு தான் சொல்லலாம். ஒரு லைஃப் லெசன்ஸ் ரொம்ப அழகாக கற்றுக்க முடிஞ்சுது. ஓகே. ஸோ இப்போ இந்த கேள்வி 2 பேருக்குமானது. முதல்ல நான் உங்ககிட்ட கேட்குறேன் லிடின். அதாவது திருக்குறளில் நம்ம எல்லா குறளையுமே படிச்சிருக்கோம். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு 30-40 குறள்கள் தான் நான் புக்கில் படித்த வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கும். ஆனால் நீங்கள் 1330 குறளையும் நீங்கள் படிச்சிருக்கீங்க, அதுக்கான பொருளையும் பார்த்துருக்கீங்க. இந்த குறள் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக பிடிச்சது, இதை நான் என் வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டு செயல்படுறேன் அப்படின்னா இப்போ நீங்கள் எந்த குறளை சொல்லுவீங்க? ஒரு குறள். எங்க 2 பேருக்கும் ஒரே ஒரு குறள் தான் அப்படி பிடிக்கும் நான் நினைக்கிறேன். என்னன்னா 331வது குறள். அது நில்லாத வற்றை நிலையென என்றுணரும் புல்லறிவாண்மை கடை. அதுக்கு மீனிங் வந்து உலகிலே பெரிய அறியாமை என்பது நிலையில்லா பொருளை நிலையென நினைப்பது. ஸோ அது எங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஸோ அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச குறள். உங்களுக்கும் அந்த குறள் தானா? எங்க ஃபேமிலிக்கே அந்த குறள் ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஸோ குடும்பத்திற்கான ஒரு குறள் அந்த கண்டிப்பா சொல்லலாம். சரி, ஓகே. ஸோ நீங்க அக்கா தம்பி 2 பேரும் சேர்ந்து அவங்களோட அப்பாவும் இதுல இணைஞ்சு செயல்படுறாரு. பெரும்பாலும் வீட்டில் அக்கா தம்பி அப்படின்னாலே எல்லாத்துக்கும் ஒரு சண்டை இருக்கும், குறும்புத்தனம் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். ஸோ நீங்க 2 பேரும் இணைந்து ஒரு ப்ராஜெக்ட்ல செயல்படும் போது எப்படி இருந்துச்சு? ஒரு விஷயத்தையும் செலக்ட் பண்ணும்போது நீங்க அதுக்கு ஆமான்னு சொல்லியிருக்கலாம், அவர் வேண்டான்னு சொல்லியிருக்கலாம், அவர் வேணும்னு சொல்லியிருக்கலாம், நீங்க வேண்டான்னு சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது எப்படி இருந்துச்சு? இந்த பதில 2 பேர்கிட்ட இருந்துமே நான் எதிர்பார்க்கிறேன். உங்களுடைய எண்ணங்கள் இப்போ வெளிப்படும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஃபர்ஸ்ட் லேடி நீங்க சொல்லுங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பிளேஃபுல்னஸ் அது எல்லாமே இருக்கும். பட் அது நாங்கள் ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு நாங்கள் கொண்டு போக மாட்டோம். அது அப்படியே ஒரு சண்டையாக மாறுற மாதிரி, ஒரு ஆர்கியூமெண்ட்டாக மாறுற மாதிரிலாம் இங்கே இருக்கவே இருக்காது. அதுக்கு முன்னாடியே நாங்கள் நிறுத்தி யோசிப்போம். இது கரெக்டாக, அவள் சொல்கிற பாயிண்ட் கரெக்டாக, நான் சொல்கிற பாயிண்ட் கரெக்டான்னு அவள் யோசிப்பா. ஸோ ரொம்ப ஒரு ஹெல்த்தி டிஸ்கஷன், மியூசிக்கல் ஷேரிங், ஒரு ஹெல்த்தி பாண்டாக இருக்கும். நாங்கள் சண்டே போட்டதில்லை. நாங்கள் அந்த மாதிரி ஏதாவது ரூமில் அந்த மாதிரி சத்தம் கேட்டு அம்மா அப்பா உள்ளே வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டேன், நாங்கள் உங்களை கூப்பிடவே இல்லையே, நாங்கள் பார்த்து சரி பண்ணிக்கிறோன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி தான் ரொம்ப அன்பாக இருப்போம் 2 பேர். அண்ட் அவளுக்கு ஒரு மேலே அவள் ரூம் இருக்குது. ஸோ அங்கே ஒரு செட்டப் இருக்குது. ஸோ அங்கே தான் ஆல்மோஸ்ட் ஒரு 700+ சிங்கர்ஸை ரெக்கார்ட் பண்ணாங்க. அண்ட் கீழே இது என்னுடைய ஸ்டுடியோ மாதிரி. இங்கே நான் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அதெல்லாம் பண்ணுவேன். ஸோ ஒரு இங்கிலீஷில் சொல்ல போனால் ஒரு யூனிசன்னு சொல்லலாம். வி ஒர்க்ட் இன் அ யூனிசன். ஸோ அந்த கோஆர்டினேஷன்லாம் கரெக்டாக இருந்து ப்ளஸ் இப்போது அது இந்த வீட்டில் மட்டும் இல்லை, நாங்கள் எங்கே ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணால் கூட அவள் எப்போ ஆரம்பிப்பா, எப்படி வாசிப்பா, நான் எப்படி வாசிப்பேன், நான் எங்கே அவளுக்கு கியூ தருவேன். நாங்கள் அது பேர் நாங்கள் 2 பேரை பார்க்காமலே அந்த சிப்ளிங் இன்ஸ்டிங்க்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எங்களுக்கு ஒரு மாதிரி நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நீங்கள் சொல்லுங்க, உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலர் சம்பவம் இருக்கா? இந்த மாதிரி இவர் சொல்லியிருந்தாரு, சண்டை போடும்போது அப்பா அம்மா வந்தால் கூட we can stop அப்படின்னு. இந்த குரலிசை காவியம் ப்ராஜெக்டில் ஏதாவது ஒரு இடத்துல நாங்கள் இந்த 2 இடத்துல 2 பேரும் ரொம்ப ஆர்கியூமெண்ட் இருந்தது, ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்,
அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அப்படியெல்லாம் உண்மையிலேயே சொல்ல போனோம்னா சும்மா பேச்சுக்கு கிடையாது. நிஜமாலே அந்த மாதிரி ஆர்கியூமெண்ட்ஸ் மாதிரி சண்டை மாதிரி இது வரைக்கும் நாங்கள் பெருசாக போட்டதில்லை. அண்ட் பர்டிகுலராக இந்த ப்ராஜெக்ட்டுக்காகவும் பண்ணும்போது இது ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ப்ராஜெக்ட்டுங்கிறது எங்கள் எல்லாருக்குமே அந்த ஐடியா அது இருந்துக்கிட்டே இருக்கும், அந்த ஒரு தாட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் இது மக்களுக்காக பண்ணுறோம், அங்கே போய் சேரப்போகுது. ஸோ நம்ம பர்சனல் கான்ஃப்ளிக்டாக இதை எடுத்துக்க கூடாதுன்னு நாங்கள் 2 பேரும் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக தான் எந்த ஒரு கிளாஷ் மாதிரி இல்லாமல் ஜஸ்ட் ஒப்பீனியன்ஸ் ஷேர் பண்ணுற மாதிரி தான் இருக்குமே தவிர அது ஒர்க் அவுட் ஆகுதுன்னா போட்டுக்கலாம், எந்த ஒர்க் அவுட் ஆகுதுன்னா போட்டுக்கலாம். ஸோ அப்படி தான் போகுமே தவிர ரொம்ப அப்படியே சண்டை போடுற மாதிரி போக மாட்டோம். திருக்குறள்லாம் படிச்சதுக்கு அப்புறம் சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை போட்டோம்னா நம்ம வள்ளுவருக்கு தர டிஸ்ரெஸ்பெக்ட் அது. அவரு சொன்ன லைஃப் லெசன்ஸ் அது உள்வாங்கிட்டு நம்ம நடத்துக்கணும் இல்லையா, அதை அப்ளை பண்ணணும், அதுக்கு தானே திருக்குறள். ஸோ இதுக்கு அடுத்து பாடகர்கள் நீங்க சொல்லியிருந்தீங்க இவ்வளோ பேரை நாங்க ஃபில்டர் பண்ணி எடுத்திருந்தோம் அப்படின்னு. ஆனா பாடகர்களே ஒருத்தங்க ஒரு இதுக்கு குரல் கொடுக்கும்போது அதுலேயுமே ஒரு கரெக்ட் செலெக்ஷன் நீங்க ரொம்ப பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்தது எங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. மனோ அவர்கள் ஒரு பாடலுக்கு பாடியிருந்தாரு, அனிருத் அவர்கள் ஒரு பாடலுக்கு பாடியிருந்தாரு. அவர் சாங்லாம் அந்த லவ் சாங் மாதிரிலாம் போயிருந்துச்சு. அந்த திருக்குறள்லாம் பார்க்கும் பொழுது இந்த செலெக்ஷன் ஒன்னொன்னுத்துக்குமான பாடகர்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு எந்த அளவு மெனக்கெட்டீங்க 2 பேருமே? அது அவங்க தான் பண்ணாங்க. இட் ஆல் ஃபெல் இன் பிளேஸ்ன்னு தான் சொல்லணும். அது கரெக்டாக அமைஞ்சுது எல்லாத்துக்குமே. சிங்கர்ஸ் பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஏன்னா 1000 பேருன்னு எடுக்கும்போது சில பேருக்கு அந்த பாட்டெல்லாம் அவங்க ப்ரொஃபஷன் என்ன அதெல்லாம் தெரியாது. ஆனால் மெயில் அப்ளை பண்ணி வந்தவங்களுக்கு எல்லாம் சில நேரம் அந்த பாட்டு அழகாக அவங்களுக்கு இந்த பாட்டு எனக்கு ரொம்ப கரெக்டாக இருக்குன்னு நிறைய சிங்கர்ஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பாடினதுக்கப்புறம் சொல்லியிருக்காங்க. ஸோ சில பேருக்கு நாங்களே செலக்ட் பண்ணி கூட கொடுத்துருக்கோம் பாட்டு. ஸோ அதனால இட் ஆல் ஃபெல் இன் பிளேஸ், இட் ஜஸ்ட் ஹேப்பன் இன் ஃப்ளோ. அந்த ப்ராசஸ் ரொம்ப அழகா நடந்துச்சு. ஓகே, ஸோ நீங்க எல்லா பாடலுக்குமே டியூன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னீங்க. ஏதாவது ஒரு திருக்குறளுக்கு டியூன் போடும்போது கொஞ்சம் ஏதாவது கஷ்டமா இருந்ததா, இல்லை எப்படி இருந்தது உங்களுக்கு ஒரு திருக்குறளுக்கும் அதுக்கான டியூன் போடும்போது? லைக் சொன்ன மாதிரி இந்த ப்ராஜெக்டில் பொருள் இருக்கிறதால அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறது இன்னுமே எளிமையாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் அகெயின் இட் ஆல் ஃபெல் இன் பிளேஸ்ன்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு சில குரலுக்கு நாங்கள் 2 பேரும் சேர்ந்துமே பண்ணியிருக்கோம். எஸ்பெஷலி ரேப் குரலெல்லாம் இருக்குது, இதில் ஒரு 2-3 ரேப் சிங்கர்ஸ் பாடியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பண்ணும்போது நாங்கள்லாம் 2 பேரும் ஒன்றா இருந்து கம்போஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ப்ராசஸுமே ரொம்ப அழகாக பொருள் தெரிஞ்சதால் இன்னும் அந்த டியூன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ப்ளஸ் இந்த ப்ராஜெக்ட் 200+ மியூசிக்கல் ஸ்டைல்ஸில் ட்ரீட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ஏதாவது மியூசிக் எஸ்பெஷலி வேறு ஏதாவது ஜேனரில் அவங்க பண்ணோன்னா நாங்கள் 2 பேரும் உட்காந்து பண்ணுவோம். அண்ட் அவங்களே நிறைய ஜேனர்ஸில் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் கர்நாடிக், ஹிந்துஸ்தானி, ஜாஸ் அது. ஸோ இட்ஸ் பியூட்டிஃபுல் ப்ராசஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த குரல் இசை காவியத்தை கையில் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக தமிழ் மக்களுக்கு இது சேர்ந்து போய் கையில் சேரணுன்றதையும் தாண்டி நீங்கள் மற்ற வெளிநாடுகளுக்கும் இதை எடுத்துகிட்டு போய் அங்கேயும் இது சேரணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஸோ இந்த குரல் இசை காவியத்தை கையில் எடுக்கும்போது எந்த அளவுக்கு மக்களுக்கு போய் இது சேரணும் அப்படின்னு நினச்சிங்க? என்ன மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் நீங்கள் பண்ணீங்க? வெல், ப்ரைம் எய்ம் என்னவா இருந்துச்சுன்னா 10 வருஷம் முன்னாடி ஆரம்பிக்கும் போதே அப்பா சொன்னாங்க, நீங்கள் 2 பேரும் ஸ்கூலுக்கு போகல இல்லையாம்மா, நீங்கள் ஹோம் ஸ்கூல். ஸோ உங்களுடைய ஒர்க் எஜுகேஷ்னல் சிஸ்டமில் வரணும்னு சொன்னாங்க அப்பா. ஸோ அது ஒரு நல்ல ஒரு தாட்டாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் 10 இயர்ஸ் இந்த ப்ராஜெக்ட் நல்லா எவால்வ் ஆகிட்டு 2023 மறுபடியும் ஆரம்பிக்கும்போது அது அக்கா சொன்ன மாதிரி நாங்கள் 3 பேர் மட்டுமே பாடினா சரியாக வராது. ஸோ ஆல் ஓவர் த வேர்ல்டு, உலகம் ஃபுல்லாக இருந்து ஒரு 1000+ சிங்கர்ஸ் நம்ம எடுக்கணும். ஸோ இப்போது இந்த ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா 25க்கும் மேற்பட்ட கண்ட்ரீஸ்லேருந்து சிங்கர்ஸ் பாடியிருக்காங்க. அண்ட் இந்தியாவிலேருந்து எவ்வளோ பேர் இந்தியாவிலேருந்து மட்டுமே 600+ சிங்கர்ஸ் பாடியிருப்பாங்க. அண்ட் இது நாங்கள் 10 லான்ச்சாக நாங்கள் பண்ணுறோம். ஏன்னா ஒரே நாளில் ஒரே ஒரு கிராண்ட் லான்ச் மட்டும் வச்சு எல்லா 1330 குரலையும் ஒரே நாளில் ரிலீஸ் பண்ணிட்டா ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்கும். அண்ட் யாருக்கும் கேட்குறதுக்கு நேரம் இல்லாமல் போயிடுமோன்னு அந்த காரணம் ஒரு இதுவாக வச்சுக்கிட்டு 10 வால்யூம்ஸாக நாங்கள் லான்ச் பண்ணுறோம். அதாவது 10% ஃப்ரம் அறத்துப்பால், பொருட்பால் அண்ட் இன்பத்துப்பால் மாதிரி. இட்ஸ் ஷஃபிள்ட் ரிலீஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அது ஆர்டரில் இருக்காது. அப்போ ஆர்டரில் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டு 8th வால்யூம் ஒரு 3 லான்ச் ஃபுல்லி இன்பத்துப்பாலாக லான்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போது நாங்கள் 4 லான்ச் முடிச்சிருக்கோம். சென்னையில் வள்ளுவர் கோட்டத்தில் செப்டம்பர் 6 அன்னைக்கு எனக்கு 20 வயசு ஆகும்போது என்னுடைய பர்த்டே அன்னைக்கு லான்ச் நடந்துச்சு. ஏன்னா நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது எங்கள் அப்பா சொன்னார்,
நீங்கள் பண்ணுங்கம்மா, இது டீனேஜில் ஆரம்பிச்சிருக்கீங்க, பட் டீனேஜ் முடிக்கிறதுக்குள்ளே இந்த ப்ராஜெக்ட் முடிக்க முடியுமான்னு பாருங்கள். அதாவது எனக்கு 20 வயசு ஆகும்போது இந்த ப்ராஜெக்ட் முடிக்க முடியுமான்னு பாருங்கள். அப்போ அப்பா கிட்ட சொன்னேன். அப்போ ஒரு 8 மணி நேரம்லாம் வேலை பத்தாது, ஒரு 16 மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை பார்க்கணுன்னு சொன்னேன். ஸோ என்னுடைய 20வது பர்த்டே செப்டம்பர் 6, 2025 அன்றைக்கி இங்கே வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு கிராண்ட் லான்ச் இங்கே சென்னையில் பண்ணோம். அது வால்யூம் 1. அப்புறம் அக்டோபர் வந்து ஸ்ரீலங்கா ஜாஃப்னாவில் திருவள்ளுவர் கல்ச்சுரல் சென்டரில் லான்ச் நடந்துச்சு. ஸோ அந்த லான்ச்சில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவிலேருந்து பாடின எல்லா சிங்கர்ஸும் நாங்கள் கூப்பிட்டு அண்ட் அவங்களோட எல்லா சாங்ஸும் அங்கே ரிலீஸ் பண்ணி அவங்கள ஸ்டேஜ் மேலே கூப்பிட்டு ஒரு ஆனர் பண்ணுற மாதிரி. ஸோ இது உலக புதுமைன்றதால 10 நாட்டில் லான்ச் பண்ணோன்னு ஒரு வெய்மா இருந்தோம். ஸோ சென்னை முடிஞ்சது, ஸ்ரீலங்கா ஜாஃப்னா முடிஞ்சது, மெல்பர்னில் பண்ணோம் ஆஸ்திரேலியாவில். அதுக்கப்புறம் இப்போது கடைசியாக டிசம்பர் 14 வந்து துபாயில் பண்ணோம் வால்யூம் 4 லான்ச். அடுத்த லான்ச் வந்து வால்யூம் 5 and 6 வந்து ஃப்ரான்ஸ் இருக்குது அண்ட் லண்டனில் பண்ணுறோம் வால்யூம் 6. அதுக்கப்புறம் சிங்கப்பூர், மலேசியா இருக்குது அண்ட் லாஸ்ட்டு வந்து கனடா அண்ட் கடைசி நாடு வந்து USA அண்ட் ஜப்பானில் கூட ஒரு லான்ச் ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இத்தனை நாடுகள் சொல்றீங்க. கண்டிப்பா தமிழர்கள் வந்து எல்லா நாடுகள்லயும் இருக்காங்க. இதுக்கான வரவேற்பு எந்த அளவு இருக்கு? அங்க போய் இந்த திருக்குறளை நீங்க ஹானர் பண்ணும்போது, அங்க இருக்கிறவங்க பார்க்கும்போது, அங்க அந்த மேடை எப்படி இருக்கு? அங்கே ஒருத்தவங்க வந்து இப்போ 4 லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ஒருத்தவங்க வந்து லான்ச்சுக்கு வந்து கலந்துக்கும் போது ப்ளஸ் பாடின சிங்கர்ஸ் அவங்களுடைய ஃபேமிலியோடய வந்து ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க, எங்களை பாட வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நாங்கள் இவ்வளோ நாள் எந்த கரெக்டான இது இல்லாமல் இருந்தோம், ப்ளஸ் இந்த எல்லா லெஜெண்டரி சிங்கர்ஸ் இவங்க எல்லாருமே பாடியிருக்கிறதுல நாங்களும் பாடிக்கிறது, ப்ளஸ் திருக்குறள் பாடியிருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் அழுதும் இருக்காங்க. ஸோ ஐம் நாட் எக்ஸாஜரேட்டிங். ஸோ நிறைய பேர் மனசு விட்டு ஒரு ஆசீர்வாதமாக வந்து இதில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. ப்ளஸ் அது எல்லாமே த கிரெடிட்ஸ் கம்ப்ளீட்லி கோஸ் டு திருவள்ளுவர் தான் சொல்லுவோம். ஏன்னா அவர் இல்லைன்னா ப்ராஜெக்ட் இல்லை. ஸோ அவர் எழுதி வச்ச அந்த விஸ்டம் இந்த 2000 இயர்ஸாக அது சர்வே பண்ணிட்டு வந்திருக்கு. அண்ட் இன்னமும் அது உலகம் கடைசி வரைக்கும் இருக்கிற வரைக்கும் அது இருக்கும். அது அழியாத ஒரு பொருள். ஸோ அதை ஒரு சின்ன ஒரு ரிவைவ் பண்ணுறது தான் எங்களுடைய வேலை. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இந்த குரல் இசை காவியத்துல நீங்க, அமிர்தவர்ஷினி, உங்க அப்பா 3 பேரும் சேர்ந்து இதை செஞ்சிருக்கீங்க. ஸோ 3 பேர்ல ஒருத்தங்களுடைய வேலை என்னவா இருந்துச்சு? நீங்க என்ன பண்ணீங்க, உங்க அப்பா என்ன பண்ணாங்க? 3 பேரும் எப்படி இதை சேர்ந்து ஒன்னா கொண்டு வந்தீங்க? இந்த ப்ராஜெக்டில் 1330 திருக்குறளுக்குமே மெலடி லைன் மட்டும் நான் கம்போஸ் பண்ணேன். அண்ட் சில பாட்டுக்கு சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாருமே சேர்ந்து டிஸ்கஷனில் இருந்தோம். அண்ட் அந்த பாட்டு பண்ணி அந்த டியூன் பண்ணதுக்கப்புறம் அதை நான் பாடி வச்சதுக்கப்புறம் தம்பி என்ன பண்ணுவான்னா, ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து ஒரு பியானோ ட்ராக் மட்டும் வாசித்து அந்த மெலடிக்கு அக்கம்பெனி பண்ணுற மாதிரி அனுப்பி அந்த அக்கம்பெனிமெண்ட் வச்சு நாங்கள் எல்லா சிங்கர்ஸையுமே 1000 சிங்கர்ஸையுமே ரெக்கார்ட் பண்ணுவோம். ஏன்னா ஒருத்தவங்க வாய்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஸ்கேல், பிச்சு இதெல்லாம் மாற்றணுங்கிறது பண்ணிவிட்டு அந்த ஃபைனலைஸ் ஆன வாய்ஸ் அதுக்கப்புறமா அந்த வாய்ஸ் மட்டும் நான் தம்பிக்கு அனுப்புனேன்னா ஹீல் அரேஞ்ச் த ஹோல் சாங். அந்த பாட்டை வந்து ஒரு மெலடி லைனை வந்து முழுமையாக ஒரு பாட்டாக மாற்றுறது வந்து அவனோட வேலை தான். ஸோ எந்த இடத்துலையுமே காம்ப்ரமைஸ் இல்லாமல் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே அவன் தான் வாசித்தான், எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸுமே அவன் தான் வாசித்தான். அண்ட் மிக்ஸு, மாஸ்டர் எல்லாம் பண்ணதுமே அவன் தான். ஏன்னா இதில் முக்கியமான விஷயம், நாங்கள் வெளியிலேருந்து எதுக்கு மியூசிஷியன்ஸை எடுக்கலைன்னா, ஒரு பாட்டுக்கு ஒரு 5 இன்ஸ்ட்ருமெண்ட் ரெக்கார்ட் பண்ணுறோன்னே வச்சுக்கோங்க. அண்ட் 5 மியூசிஷியன்ஸோட அவைலபிலிட்டி ஃபஸ்ட்டு வேணும். அண்ட் எல்லாருக்கும் இந்த ப்ராஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணணும். அண்ட் அவங்கள ரெக்கார்ட் பண்ணுற ப்ராசஸ். ஸோ ஒரு பாட்டுக்கு 3 நாள் இல்லை 4 நாள் போட்டால் கூட இது 12 வருஷம் போய்கிட்டே இருக்கும் இந்த ப்ராஜெக்ட். ஸோ அவ்வளோ நாள் இழுக்கிறதுக்கும் எங்களுக்கு டைம் இல்லை. அண்ட் ஆல்ரெடி நமக்கு 1000 சிங்கர்ஸ் இருக்கிறதால சிங்கர்ஸ் மட்டும் வெளியே இருந்து பாடுற மாதிரி மற்ற எல்லா ஒர்க்குமே அந்த 16 hours கேப் விடாமல் வேலை செஞ்சதெல்லாம் அவனுக்கு அந்த ஃபுல் கிரெடிட்ஸே கொடுக்கலாம். அண்ட் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எல்லா பாட்டையும் கேட்டு அப்ரூவ் பண்ணுறது அப்பா. அண்ட் சிங்கர்ஸ் நிறைய பேர் கூட அப்பா கோஆர்டினேட் பண்ணாங்க. அண்ட் அம்மாவும் சரி, மெயிலில் இருக்கிற எல்லா சிங்கர்ஸுமே செலக்ட் பண்ணி அவங்க கிட்ட பேசி கிட்டத்தட்ட ஒரு 700 பேர்கிட்ட கோஆர்டினேட் பண்ணது அம்மா மட்டும்தான். ஸோ ஒரு ஃபேமிலியாக தான் அந்த பாண்ட் ரொம்ப அழகாக போச்சு. அந்த கோஆர்டினேஷன் எங்களுக்குள்ளேயே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த எக்ஸிக்யூஷன் இவ்வளோ அழகாக வந்திருக்கு. ஓகே, ஸோ நீங்கள் சொல்லியிருந்தீங்க இதை வந்து வெளிநாடுகள்லையும் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு லான்ச்சும் இப்போது நம்ம தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல கேட்குறோம், அப்ரோச் பண்ணுறோம், அது பண்ணுறோம் அப்படிங்கிறது மேபி அது வெளிநாடுகளில் இருக்கிறத விட கொஞ்சம் எளிதான வேலையாக இருக்கலாம். ஆனால் ஒரு நாட்டுக்கும் போகும்போது அதுக்கான ஒரு பிளான் பண்ணும்போது அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது?
அது ஒரு ஒரு நாட்டுக்குமே டிஃபர் ஆகுதுன்னு தான் சொல்லலாம். இப்போ அந்த ஃபுல் கிரெடிட்ஸ் வந்து அது எங்களுக்கு அந்த டென்ஷன் கொடுக்காம அந்த ஃபுல் டென்ஷனை எடுத்துக்கிட்டு மேனேஜ் பண்ணுறது எல்லாமே அப்பா மட்டும்தான். ஸோ அவங்க எங்களுக்கு அந்த டென்ஷனை கொண்டு வராமல் என்னென்ன மேனேஜ் பண்ணணுமோ, யார்கிட்ட பேசணுமோ, ஸோ என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணணுமோ, ஒரு சின்ன டீட்டெயில் விடாமல் எல்லார்கிட்டையும் பேசி எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணுறது வந்து அப்பா தான், அங்கே இருக்கிற ஆர்கனைசர்ஸோட. ஸோ ஃபுல் கிரெடிட்ஸ் அவருக்கு தான் போகும். அந்த டென்ஷன் எங்களுக்கு கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் தான் சொல்லணும். நீங்க வேலையை மட்டும் பாருங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறது அது ஒரு பெரிய பிளெஸிங் தான். அந்த கிரெடிட்ஸ் நம்ம அப்பாக்கு தான். கண்டிப்பா கண்டிப்பா. சோ இதுக்கு அடுத்தபடியா இவர் 16 மணி நேரம் அதுக்காக நான் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நீங்களுமே அவ்வளோ குரலுக்கும் உட்காந்து டியூன் பண்ணி அதுக்காக இவ்வளோ சிங்கர்ஸை ஃபில்டர் பண்ணி இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கீங்க. ஒரு 20 அவருக்கு 20 வயசு அப்படின்னா உங்களுக்கு அதை விட ஒரு 3 வயசு பெரியவங்க நீங்க. இவ்வளோ சின்ன வயசுல இவ்வளோ மெச்சூரா நம்ம இவ்வளோ வேலை பார்க்குறோமே அப்படின்னு உங்க 2 பேருக்குமே பர்சனலா இந்த விஷயம் தோணி இருக்கா? இவ்வளோ விஷயம் நம்ம உழைச்சி கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா நீங்க பேசுறது எல்லாமே பாக்குறதுக்கு ரொம்ப மெச்சூரா ஒரு 30-40 வயசுல இருக்கிறவங்க பேசுற மாதிரி தான் இருக்கு. ஆனா நீங்க சின்ன பசங்க தான் அப்படிங்கறதா உண்மை. அத நீங்களே யோசிச்சிருக்கீங்களா? நம்ம மெச்சூரா தான் செயல்படுறோம், இவ்வளவு வேலை பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? அந்த அந்த தாட் ப்ராசஸ்க்குள்ள நாங்க ரொம்ப போகல. நம்ம வேலையை மட்டும் பார்ப்போம். ஸ்ட்ரெஸ்ஸா அது இது அப்படியெல்லாம் இல்லாம எங்களுக்கு பிடிச்சுதான் இந்த வேலையை பண்ணோம். அதனால ஜஸ்ட் ஃபோக்கஸிங் ஆன் ஒர்க், அவ்வளவுதான். இது இது ரொம்ப வளர்ந்த மாதிரி ஃபீல் பண்றோம், அந்த மாதிரி தாட்ஸ்க்கெல்லாம் நாங்க இன்னும் போகவே இல்லை. பிளஸ் ஒரு ஒரு விஷயம் என்ன சந்தோஷமா எடுத்துக்கிட்டோம்னா, எங்க ஜென்ரேஷன்ல இருக்கிற ஏஜ் குரூப்ல இருக்கிற பசங்க சொன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு தமிழும் திருக்குறளும் போய் சேர்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்னு வி ஃபெல்ட் இட். ஸோ அதுவும் திருவள்ளுவரோட பிளெஸிங்கால தான் நாங்க 2 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். எப்பவுமே ஒரு விஷயம் பிடிச்சு பண்ணும்போது அது இன்னுமே சுலபமா இருக்கும் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, அந்த மாதிரி தான் இந்த விஷயத்தையும் நீங்க கையில எடுத்து பண்ணியிருக்கீங்க. அண்ட் இந்த குரலிசை காவியத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பார்ட் அப்படின்னா இது? இந்த விஷயம் பண்ணும்போது நான் ரொம்ப இந்த விஷயத்த ரசிச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சு பண்ணேன் அப்படின்னா இது? 2 பேருமே இதுக்கு பதில் எதிர்பார்க்கிறேன். எல்லா ப்ராசஸுமே ரொம்ப ஹாப்பியா தான் போச்சு. இதை ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா கேட்டகரைஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு மாதிரி இருந்தது சிச்சுவேஷன்ஸ். சில நாள் ஒரு பாட்டை அவன் வேற ஜான்ரால பண்ணும்போது அந்த பாட்டோட அவுட்கம் டிஃப்ரெண்டா வரும்போது அது ஒரு மாதிரி ஹாப்பினஸ். அண்ட் இன்னொரு நாள் சிங்கர்ஸ் வச்சு பாடும்போது ஒரு நாளைக்கு இத்தனை சிங்கர்ஸ் முடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு ஹாப்பினஸ். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல நிறைய சின்ன பசங்க பாடியிருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் பாட வைக்கும் போது ஸோ 3 வயசுல ஒரு குழந்தை பாடியிருக்காங்க, ஸோ 5 வயசுல ஒரு பையன் பாடியிருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் பாடும்போது அவங்க பேரண்ட்ஸ் பேசும்போது 3 வயசுலலாம் பாடுவாங்களான்னு எங்களுக்கே டவுட்டா இருந்தது. ஆனா நீங்க பாட வச்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம், திஸ் இஸ் ஸ்டார்ட் ஃபார் தேர் கெரியர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லும்போது வி ஃபீல் வெரி ஹாப்பி. ஸோ இதை ரொம்ப கேட்டகரைஸும் பண்ண முடியாது. ஸோ த ப்ராசஸ் இட் செல்ஃப் வாஸ் வெரி பிளெஸ்ட், அவ்வளவுதான். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த பகுதி அவங்க சொன்ன மாதிரி எல்லாமே தான். பட் எனக்கு ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கும் அப்பாவுக்கும் மட்டும் அது இருந்தது. அது என்னன்னா, ஒரு பிரிட்டிஷ் ஒரு வேர்ல்ட் மியூசிஷியன் ஒருத்தர், அவர் வந்து 7 வாட்டி கிராமி அவார்டு வாங்கியிருக்காரு. ஸோ ஆல்மோஸ்ட் உலகத்தில் இருக்கிற எல்லா மியூசிஷியனுக்கும் அவர் கூட வேலை பார்க்கணும், அவர் ஒரு தடவை பார்க்கணுன்னு ஆசை. அவர் யாருன்னா ஜேக்கப் கொலியர்னு சொல்லிட்டு மேலே வந்து ஃபோட்டோவில் இருக்கார். ஸோ அவரு நானும் ஒரு 5 வருஷமாக நாங்கள் ஒரு தொடர்பில் இருக்கோம். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். அண்ட் சோஷியல் மீடியாவில் டச்சில் இருக்கோம். அண்ட் 2023 வந்து அவர் பெங்களூரில் வந்து ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் அவருடைய ஷோ. அப்போ என்னை கூப்பிட்டுருந்தார், நீ வந்து பாருன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது நான் போனேன். அப்போது எனக்கு மட்டும் ஷோலாம் முடிச்சதுக்கப்புறம் க்ரீன் ரூமில் மீட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கிடச்சிது. அப்போது இந்த ப்ராஜெக்ட் பற்றி சொன்னேன் அவர்கிட்ட. இந்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறோம் பிரதர், வி ஆர் டூயிங் திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் இதில் 1000 சிங்கர் இருக்காங்க. அண்ட் திருவள்ளுவர் அவர் ஒரு 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி இங்கே வாழ்ந்தவர், இந்த விஷயம்லாம் எழுதி வச்சுருக்காருன்னு சொன்னேன். வாவ் தட்ஸ் அமேசிங் லீடிங். அப்போ எனக்கு 18 வயசு, ப்ராஜெக்ட் ஆரம்பித்த புதுசில். ஸோ அப்போது அது சொல்லும்போது நீங்கள் இதில் பாடுவீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டேன். கண்டிப்பாக பாடுறேன்னு சொன்னார். ஸோ அந்த வார்த்தையே ஒரு பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அவர் பிஸி ஆகிட்டார், வேர்ல்டு டூர் அது இதுன்னு. அண்ட் அந்த கேப்பில் அவர் 4 கிராமி வாங்கிட்டார் இந்த 2 வருஷத்துல. அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போது இந்த நவம்பர் 28 வந்து மறுபடியும் பெங்களூருக்கு வந்தார். அப்போ வந்து என்னை வந்து நீ போன வாட்டி டிக்கெட் வாங்கிட்டு வந்தேன், இந்த வாட்டி நான் உன்னை கெஸ்ட் லிஸ்ட்டில் போடுறேன்னு சொல்லிட்டு அவர் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணார்.
ஸோ அப்போது நானும் அப்பாவும் மறுபடியும் பெங்களூருக்கு போனோம். இப்போ நான் மறுபடியும் அவர்கிட்ட எங்கள் ஷோலாம் முடிச்சுட்டு அவரை மீட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கிடச்சிது. அது எனக்கு, அதுக்கப்புறம் வரிஜி ஸ்ரீ வேணுகோபால்னு ஒரு ஒரு கிரேட் சிங்கர். ஸோ நாங்கள் 2 பேர் மட்டும்தான் அவரை மீட் பண்ணோம் ஷோ முடிச்சதுக்கப்புறமா. ஸோ நான் கேட்டேன் இந்த மாதிரி, பிரதர் இந்த மெலடி வந்து உங்களுக்காக ஒரு 2 வருஷம் சந்தோஷமாக வெயிட் பண்ணியிருக்கு. நீங்கள் வேணான்னு சொன்னால் சந்தோஷம், நீங்கள் பாருன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம்னு சொன்னேன். ஏன்னா அது கம்ப்ளீட்டாக, ஏன்னா இப்போ தான் நீங்கள் ஷோ முடிச்சுட்டு வந்திருக்கீங்கன்னு சொன்னேன். அப்போ நான் சொன்னேன், லேப்டாப்பு, மைக்ரோஃபோன் எல்லாமே என் காரில் நான் வச்சுருக்கேன்னு சொன்னேன். இப்போ இருக்கான்னு கேட்டார். ஆமாம். ஓகே, பிரிங் இட்னு சொன்னேன். என்னது? இல்லை பிரிங் இட் லெட்ஸ் ரெக்கார்ட் இட்னு சொன்னேன். எனக்கு அப்பாவுக்கு ஒன்றுமே புரியல, கை கால் எதுவுமே ஓடல. ஐ வாஸ் லைக், டாடி கோ அண்ட் பிரிங் தட், போய் லேப்டாப் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறமா அந்த பஸ், அந்த கேரவன் வேனிட்டி வேன் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளேயே உட்காந்து ஒரு 2 hours ஷோ, அவ்வளோ எனர்ஜெட்டிக்கான ஒரு ஷோ. நீங்கள் அந்த ஷோ நீங்கள் விட்னஸ் பண்ணீங்கன்னா ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் எந்த ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணாலும் உங்களுக்கு ரெஸ்ட் தேவைப்படும். ஆனால் ஷோ முடிச்சுட்டு அவர் ஸ்டேஜை விட்டு ஓடி போயிட்டு அவர் கேரவனுக்குள்ளே போயிட்டார். ஸோ ட்ரெஸ் மாற்றிட்டு வந்து என்கிட்ட என்னை மீட் பண்ண வராரு. நானும் அவரை மீட் பண்ண போகிறேன். அப்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு எங்கள் அப்பாவெல்லாம் கட்டிப்பிடிச்சிட்டு, ஏன்னா என்ன ஏன்னா அவருக்கு எங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்கும். ஸோ அண்ட் நாங்கள் அவரும் லேப்டாப் மைக்ரோஃபோனில் எடுத்துகிட்டு வந்து எந்த குரல், ஒரு குரல் அவருக்கு ஒரு 2 வருஷம் முன்னாடி கம்போஸ் பண்ணி வச்சோம்னா அது ரிலீஸ் ஆகும்போது எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஒரு 30 minutesலேயே அந்த ரெக்கார்டிங் செஷன் முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 30 minutes நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அவர் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து கேட்டார், யார் திருவள்ளுவர், எப்படி கம்போஸ் பண்ணியிருக்கேன், அண்ட் இது என்ன தமிழ் லாங்குவேஜா, இது நான் ஃபஸ்ட்டு வேறு லாங்குவேஜில் நான் பாடுறேன் இது, ஸோ ஐ எம் வெரி எக்ஸைட்டட்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு எந்துவா, இல்லை அந்த ப்ரொனன்சியேஷன் அது சரியாக வரல, நான் மறுபடியும் பாடுறேன் சொல்லிட்டு அவ்வளோ மெனக்கெட்டு அந்த ஷோ முடிச்சுட்டு அவர் சாப்பிட கூட இல்லை, பக்கத்தில் பீட்சா ஆறி போயிட்டு இருந்துச்சு ஒரு பாக்ஸில். இல்லை பரவாயில்ல, ஐ மேட் யூ வெயிட் ஃபார் 2 years, 2 வருஷம் உங்களை நான் வெயிட் பண்ண வச்சுட்டேன், நான் உங்களுக்கு பாடித்தரேன்னு சொல்லிட்டு அவ்வளோ பெருந்தன்மையாக அவ்வளோ ஒரு லவ் அண்ட் ரெஸ்பெக்டோட பாடி கொடுத்தாரு. ஸோ தட்ஸ் லைக் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மூமெண்ட் இன் மை லைஃப்னு கூட சொல்லுவேன். அது உங்களோட ஃபேவரட் பார்ட் கூட. எவ்வளோ அழகான மனிதர்ல, எவ்வளோ ஒரு அவருக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு அவசியமே இல்லை இந்த மாதிரி இந்தியா போயிட்டு ஒரு பையன் திருக்குறள் பண்ணுறான், அது அவருக்கு என்னன்னே தெரியாது திருக்குறள் தமிழ்லாம் என்னன்னு. பட் இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்ன 2 வருஷம் வெயிட் பண்ண வச்சிருக்கேன். ப்ளஸ் அவன் இவ்வளோ சிங்கர்ஸ் வெரைட்டி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கான், 1330 songs in a matter of 2 years. அந்த ஒரு விஷயத்துக்காக he came forward, plus the love and respect what he had on me. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக அவர் பாடி கொடுத்தாரு, ரொம்ப அழகா பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ நீங்க சொன்னீங்க அவர் ப்ரொனவுன்சியேஷனே 2 வாட்டி நோட் பண்ணாரு அப்படின்னு சொன்னாங்க. நீங்க சொன்னீங்க 3 வயசு குழந்தைக்கு கூட பாட வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. திருக்குறள் அப்படின்னு வரும்பொழுது இது எல்லாத்தையும் தாண்டி தமிழ் அப்படின்னு ஒரு விஷயம் இது பின்னாடி இருக்கு. ஸோ இந்த ப்ரொனவுன்சியேஷன், சரியான வார்த்தை உச்சரிப்பு, அதுவும் அது இசை நடையில இருக்கணும் அப்படிங்கும்போது அதை எந்த அளவுக்கு 2 பேருமே நோட் பண்ணீங்க, அந்த சரியான வார்த்தை இசை நடையில இருக்கணும் அப்படிங்கிறது? நான் ஒரு அளவுக்கு நோட் பண்ணுவேன், அவங்கள மாதிரி என்னால் நோட் பண்ண முடியாது. ஸோ அவங்க தான் எல்லா சிங்கர்ஸையும் ரெக்கார்ட் பண்ணதால எல்லாருக்குமே எந்தெந்த விஷயம் கரெக்டாக இருக்கணும்னு சொன்னால் ஆல்மோஸ்ட், நான் ரொம்ப ஹம்பிளாக சொல்கிறேன், ஒரு மாஸ்டர் கிளாஸ் மாதிரி ஆல்மோஸ்ட் எல்லா சிங்கர்ஸ்க்கும் எடுத்தேன். ஏன்னா இந்த ப்ராஜெக்டாக ஆல்மோஸ்ட் 1000 சிங்கருமே வீடியோ பைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது இங்கே அந்த திருக்குறள் சேனலில் இருக்குது, நீங்களும் போய் பார்க்கலாம். அதில் யாருமே ஐ மீன் எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, அஃப்கோர்ஸ் நாங்கள் விஷ் பண்ணுறேன், இந்த ப்ராஜெக்டில் பாடினது சந்தோஷம், அதெல்லாம் சொன்னால் கூட அமிர்தவர்ஷினி எங்களை ரெக்கார்ட் பண்ணது, ப்ளஸ் எல்லா வார்த்தையிலையும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணாங்கன்ற விஷயத்த எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அது கேட்கும் போதே, அது ஒருத்தவங்க ஒரு மாதிரி சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வேலை வாங்கியிருப்பான், எவ்வளோ கரெக்டாக பாட வச்சிருப்பாங்க. ஏன்னா இப்போ இந்த மாடர்ன் தமிழ் இந்த சினிமேட்டிக் ப்ரொனன்சியேஷன் ஒன்று இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரான்ற வார்த்தையை ட்ரான்னு சொல்கிறது. அண்ட் இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ். ஏன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது எங்களுக்குமே தெரியல. அதுக்கப்புறமா சில குரல்லாம் வரும்போது ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின், இந்த குரல்லாம் வரும்போது இப்போ மாடர்ன் தமிழ் ப்ரொனன்சியேஷன் நம்ம சொன்னோம்னா ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின், ஒரு வெஸ்டர்னைஸ்ட் ப்ரொனன்சியேஷன் ஒன்று வருது. உங்களுக்கு அந்த பாட்டை ரொம்ப நேரம் கேட்க முடியாது. ஆற்றுவார் ஆற்றல்னா தமிழ் மாதிரி இருக்கும். நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணதில்லை இதுக்கு முன்னாடி. அண்ட் நாங்களுமே இந்த ப்ராசஸ் வந்து இது ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எங்களுக்குமே ஒரு விஷயம் அந்த ப்ராசஸ் போக தான் எடுத்த உடனே பயங்கர அப்படி ஆரம்பிச்சோம். ஒரு சிங்கரோட வாய்ஸ்க்கு ஏத்த மாதிரி அவங்க ப்ரொனன்சியேஷன் மாறும்போது இதை எப்படி அந்த வாய்ஸ்க்கு சொன்னா நல்லா இருக்கும்னு அது எல்லாமே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான் போச்சு. அந்த ப்ராசஸ்
ரொம்ப அழகா போச்சுன்னு சொல்லலாம். ஸோ ப்ரொனன்சியேஷன் தமிழுங்கிறதால ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் அந்த 3 வயசு குழந்தை வந்து அவங்களுடைய அம்மா வந்து அசாம்ல இருந்து, அவங்க அப்பா வந்து கேரளால இருந்து. பட் அவ பாடினது வந்து ஒரு தமிழ் பாட்டு. அண்ட் எப்பவுமே ரெக்கார்ட் பண்ணும்போது இப்போல்லாம் என்ன பண்ணுவோம்னா பஞ்ச் பண்ணுவோம். அதாவது இங்க இருந்து பாடிக்கலாம், இது பாடிட்டோம்ல, சரி நம்ம இந்த லைன்ல இருந்து பாடலாம்னு நம்ம அந்த குழந்தைக்கு அது கூட தெரியாது. அவளுக்கு வந்து ஃபுல் பாட்டு தான் மெமரைஸ் பண்ணியிருக்கா. ஸோ அவள் ஃபுல் பாட்டு தான் ஒரு 35 வாட்டி 40 வாட்டி பாடினா. ஸோ அதுல இருந்து we selected the best portions. அவங்களும் டயர்ட் ஆகாம பாடினாங்க. ஆமா, டயர்ட் ஆகாம ரொம்ப அழகா அந்த அந்த பொண்ணு பாடினா. அண்ட் அது 3 வயசு குழந்தை மட்டும் இல்லை, நம்ம 92-year-old 94-year-old சிங்கர்ஸ் கூட நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அதில் சீனியர் மோஸ்ட் யாருன்னா டிவி கோபாலகிருஷ்ணன் சார். அவர் வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் வந்து கேட்டோம், சார் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணுறோம். அஃப்கோர்ஸ் நான் இல்லை நாங்கள் சொன்னோம், நாங்கள் லேப்டாப் மைக்ரோஃபோன்லாம் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் இங்கேயே ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம் உங்களை கஷ்டப்படுத்தாமல். இல்லை இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, நான் அதெல்லாம் என்ன இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்கள் வீட்டுக்கு வந்து நான் பாடித்தரேன்னு சொல்லிட்டு மறுநாளே அவர் எங்கள் வீட்டுக்கு வந்து பாடி கொடுத்தாரு. ஹீஸ் லைக் 94 years old. ஸோ தட்ஸ் ஹிஸ் என்ன சொல்கிறது, கிரேட்னஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் பி சுஷிலா அம்மா பாடினாங்க. நாங்கள் அவங்க வீட்டுக்கு போய் ரெக்கார்ட் பண்ணோம். அவங்க ரொம்ப ஒரு எந்தோட எங்களை என்கரேஜ் பண்ணுற மாதிரி பாடினாங்க. நம்ம தான் பசங்களுக்கு என்கரேஜ்மெண்ட் தரணும்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அழகாக ஒரு குரல் பாடினாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் நிறைய பேர், சித்ரா அம்மா, சங்கர் மாதவன் அங்கிள் அண்ட் சோனு நிகம் சார், ஷான், இப்படி மாதிரி சொல்லிகிட்டே போகலாம், நிறைய பேர் பாடியிருக்காங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து இந்த ஜென்ரலாக சிங்கர் செலக்ட் பண்ணுறதையும் தாண்டி இந்த மாதிரி பெரிய பெரிய பாடகர்கள், புகழ்பெற்ற பாடகர்கள் எல்லாம் இவங்களுக்கு இந்த குரல் அப்படிங்கிறத எப்படி முடிவு பண்ணீங்க? இந்த டியூனை இவங்க கிட்ட தான் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் போனீங்களா, இல்லை இந்த பாடகர் கிடைச்சதுக்கு பிறகு அவங்களுக்கான குரல்னு எடுத்தீங்களா? அந்த டிசிஷன் எப்படி நடந்துச்சு? அது ரெண்டு மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் மாதிரி தான் போச்சு. அது கரெக்ட்டா அமைஞ்சிருச்சு. இப்போ ஒரு ஃபேமஸ் சிங்கர்னா அவங்களுக்கு ஃபேமஸ் குரல் தான் கொடுக்கணும்னு இல்லை, ஏன்னா எல்லாத்துலேயுமே நல்ல விஷயம்தான் இருக்கு எல்லா குரல்லையுமே. ஸோ இப்போ அனிருத் அண்ணா பாடின குரல் வந்து அது ரொம்ப ஃபேமஸ் குரல்லாம் இல்லை. பட் சில பேருக்கு தமிழ் அறிஞர்கள் போயிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது இன்பத்து பால்ல இருந்து. பட் எளிய தமிழ் மக்களுக்கு அது தெரியும், அவ்வளோ வாய்ப்பு இல்லைன்னு நான் சொல்லுவேன். இப்போ கரப்பினும் கைகன் தொல்லானின் உன் கண்ணுரைக்கல் உருகதொன்றுன்னு சொன்னால் அவ்வளோவா யாருக்கும் போயிருப்போம். ஸோ இந்த மாதிரி குரலை ஒரு இன்பத்து பால்ல வர ஒரு ரொமான்டிக் குரல் இது, அந்த மாதிரி ஒரு மாடர்னைஸ்டு ஒரு டியூன் போட்டு ஒரு வெஸ்டர்ன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி அவர் பாடினா அந்த அந்த குரல் வந்து இன்னும் பிரபலமாகும். அண்ட் நிறைய பேருக்கு அது தெரிய வரும். அண்ட் அவருக்கும் அது கரெக்டாக இருக்கும், அவருடைய மூட் அண்ட் வாய்ஸ்க்கு டெக்ஸ்டருக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் கொடுத்தோம். ஸோ எல்லா ஃபேமஸ் சிங்கர்ஸ்க்கும் ஃபேமஸ் குரலும் தரல. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் சிங்கர்ஸ்க்கு எல்லாருக்குமே நிறைய ஃபேமஸ் குரல் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ அதான் அந்த ஈக்குவாலிட்டி என்ன சொல்றது. ஸோ ஓகே, திருக்குறளையும் பார்த்து சமமா அந்த மாதிரி பிரிச்சு கண்டிப்பா. ஏன்னா எல்லா சிங்கர்ஸையும் ஆல்மோஸ்ட் எல்லா தமிழ் சிங்கர்ஸையும் ஒன்னா சேர்க்கக்கூடிய ப்ராஜெக்ட் இது. ஸோ இதுல டிஃப்ரென்சஸ் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஈக்குவல் ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த 3 வயசு குழந்தைய பத்தி சொல்லியிருந்தீங்க இல்லையா, அந்த குழந்தைக்கு 3 வயசு குழந்தைக்கு பேசுறதே கஷ்டம் உண்மையாவே. அதுவும் ஒரு பக்கம் கேரளா, அசாம் அப்படின்னு இப்படி இருக்கிற குழந்தை தமிழ்ல எப்படி பாடிச்சு? உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்து பாட வைக்கிறது? அவங்க ஆக்சுவலாக ரொம்ப ஈஸியாகவே புரிஞ்சுக்கிட்டாங்க ப்ரொனவுன்சியேஷன் எல்லாமே. ஏன்னா அவங்க அம்மா பாட வந்தப்போ அவங்க பாடி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க அப்பா, அவங்க ஹஸ்பண்டும் அந்த பாப்பாவும் அவங்களை கூட்டிட்டு போகிறதுக்காக வந்தாங்க. அப்போ அந்த ஆண்டி சொல்லியிருந்தாங்க, என் பொண்ணு பாடுவா அப்படின்னதும் அவங்க பாடி காட்டின பாட்டே வந்து அன்பென்ற மழையிலே. ஸோ அது பாடினதுமே சவுண்ட் அவ்வளோ அழகாக விழுந்ததால அவங்க ஆமாம் அன்பென்ற மழையிலே பாடினதுக்கு அப்புறம் டியூனு எல்லாமே அப்பா ஒரு நோட்டு தொடுறாங்க, இது என்ன நோட்டு பாடுங்க கரெக்டா அவங்க தொட்ட நோட்டு கூட ஆல்மோஸ்ட் மேட்ச் பண்ணி பாடினதால நம்ம ஒரு பாட்டு கொடுத்து, ஏன்னா பசங்களுக்கு வந்து நீங்க கேட்டு பாடுங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த பாட்டை அவங்களுக்கு அனுப்பி ஒரு 2-3 வாட்டி அவங்க கேட்டு நல்லா பழக்கப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணி எங்களுக்கு சாம்பிள் ஆடியோலாம் அவங்க பாடி அனுப்புனதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த பாப்பா பாடினாங்க. அண்ட் சொன்ன மாதிரி அவங்களுக்கு அந்த பஞ்ச் பண்ணி ஒட்ட வச்சு அப்படியெல்லாம் இல்லாம ஃபுல் பாட்டு தான் பாடினாங்க. ஸோ அதுல இருந்து நாங்க பெஸ்ட் டேக்ஸ் எடுத்து செலக்ட் பண்ணோம். ஸோ அவங்க கூட ஒரு யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும். ஸோ இந்த குரலிசை காவியம் இவ்வளோ பாதையை கடந்து வந்திருக்கு. இன்னும் இது எங்கெல்லாம் போகணும், எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக வெளிநாடுகளில் இதுக்கான லான்ச் இருக்குது, அதையும் தாண்டி இவங்க கிட்டலாம் போகணும், இந்த மாதிரி இது மாறினா எங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி இது மாறணும்னு நினச்சிட்ருக்கீங்க? அஃப்கோர்ஸ் இது ஆரம்பிக்கும் போது ட்ரீம்ஸ் இருந்துச்சு, எல்லா தமிழர்களுக்கும் போய் இது சேரணும். அண்ட் மியூசிக்காக இருந்தால் என்ன ஈஸியாக அவங்க புரிஞ்சுப்பாங்க, இது பொருளோடு இருக்குது.
அண்ட் மெயினாக எஜுகேஷ்னல் சிஸ்டமில் இது கொண்டு வரணும். ப்ரீ ஸ்கூல்லேருந்து அக்கா சொன்ன மாதிரி ப்ரீ ஸ்கூல்லேருந்து ஹை ஸ்கூல் வரைக்கும் மாரல்ஸ் வித் மியூசிக்னா ஒரு டிசிப்ளினோட ஒரு இதோட வளருவாங்க பசங்கன்னு ஒரு இது இருந்துச்சு. மியூசிக்கோட கூட வளருவாங்க. அண்ட் அண்ட் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது இன்னொரு மைண்ட் செட்டும் இருந்துச்சு. எதுவுமே நடக்கலைன்னா கூட பரவாயில்ல, நாங்கள் இங்கேருந்து எங்கேயாவது லாங் டிரைவ் போகும்போது எங்களுக்கு காரில் எங்களுக்கு கேட்டுக்க ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு, அது போதும். ஸோ அவ்வளோதான் எங்களுடைய மைண்ட் செட். எக்ஸ்பெக்டேஷன் இது பண்ணால் அது வரணும், அது பண்ணால் அது வரணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. வந்தால் சந்தோஷம், வரலன்னா கூட சந்தோஷம். ஸோ அதுதான் எங்கள் மைண்ட் செட். பட் இது இது திருவள்ளுவர் பார்த்துப்பாருன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. ஏன்னா இப்போ ஒரு உதாரணம் சொல்ல போனால், ஒரு 20 வருஷமானு சொல்லலாம், ஒரு கைண்ட் ஆஃப் அபேண்டனாக இருந்த அந்த வள்ளுவர் கோட்டம் அவ்வளோவா யாருமே போகாமல் ஒரு க்ளோஸ்ட் நிலையில் இருந்து நாங்கள் கரெக்டாக இந்த ப்ராஜெக்ட் 2023 பண்ண ஆரம்பிக்கிறோம். அடுத்த வருஷம் வள்ளுவர் கோட்டம் ரெனோவேஷனுக்குள்ளே போகுது. அது தெரியாமலையும் கரெக்டாக இந்த ப்ராஜெக்ட் முடியும் போது 2025 செப்டம்பர் 6 நாங்கள் அங்கே லான்ச் பண்ணலான்னு பிளான் பண்ணோம். கரெக்டாக வள்ளுவர் கோட்டமும் ரெனோவேஷன் வந்து முடியுது. இட்ஸ் ஓப்பன் ஃபார் த வேர்ல்ட், இட்ஸ் ஓப்பன் ஃபார் பப்ளிக். அண்ட் அங்கே நடக்கிற ஃபர்ஸ்ட் திருக்குறள் ஷோ, திருக்குறள் அங்கே ரிலேட்டட் ஷோ இல்லை எனி ஷோ வந்து எங்களுடைய அந்த லான்ச் தான் சொல்லலாம். ஸோ தட் ஃபெல்ட் லைக் அ டிவைன் திங். பாருங்க, 25 வருஷமா சும்மா இருந்த அந்த 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 ஒரு மாதிரி யாருமே போகாத ஒரு இடம் வந்து இந்த மாதிரி ஒன்று ஆகுது நாங்கள் கரெக்டாக இந்த ப்ராஜெக்ட் முடியும் போது. அண்ட் லான்ச்சுக்கு ஒரு 15 நாள் முன்னாடி சரி ஒரு வாட்டி போய் நம்ம வள்ளுவர் கோட்டை சும்மா போய் பார்த்துட்டு வருவோன்னு நாங்கள் போனோம். அப்போது நாங்கள் போகும்போது அதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் போகிறது உள்ள. அதுக்கு முன்னாடி நாங்கள் போனதே இல்லை, சும்மா வெளில இருந்து பார்த்துருக்கோம். ஃபஸ்ட் டைம் நாங்கள் போகிறோம். இது ஆகஸ்ட் 16 இது நடக்குது. ஆகஸ்ட் 16 2025. அப்போது காரில் ஃபேமிலியோட போகிறோம். நாங்கள் 2 பேரும் அக்கா நானும் நாங்கள் முன்னாடி போயிட்டோம். அப்பா அம்மா பின்னாடி கார் பார்க் பண்ணிட்டு வந்தாங்க. நாங்கள் போகிற வரைக்கும் ஒரே வெயில், அவ்வளோ சூடாக இருந்துச்சு. நீங்கள் அந்த வெதர் ரிப்போர்ட் கூட நீங்கள் அந்த நாள் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் எடுத்து பார்க்கலாம், நான் சும்மா சொல்லலை. ஸோ நாங்கள் போன ஒரு 2-3 நிமிஷத்தில் மழை பெய்ய ஆரம்பிச்சது. அது ஒரு மாதிரி ஹெவியான ரெயினில், ஒரு மாதிரி பூ மழை மாதிரி ரொம்ப சாஃப்டாக அழகாக காமாக பெஞ்சுது. நாங்கள் அங்கே இருந்த வரைக்கும் மழை. நாங்கள் மேலே அந்த வள்ளுவர் ஸ்டாச்சு அதுக்கு எல்லாமே போயிட்டு, அந்த ஆடிட்டோரியம் அந்த பின்னாடி அந்த லான் எல்லாமே நாங்கள் போயிட்டு வந்தோம். அது வரைக்கும் மழை. அதுக்கப்புறம் கரெக்டாக காரில் ஏறிட்டு நாங்கள் வெளில வரோம். ஒரு 2 நிமிஷத்தில் வெயில் அடிக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா ஸ்ரீலங்காவில் லான்ச் அக்டோபர் 10 அன்னைக்கு. ஸ்ரீலங்காவில் லான்ச் பண்ணும்போது அப்போ வரைக்கும் வெயில், அன்னைக்கு காலையில் மழை. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவில் லான்ச் நவம்பர் 8 அன்னைக்கு. அன்னைக்கு காலையில் மழை. அன்னைக்கு நாள் ஃபுல்லாகவே அங்கே மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அதுக்கு முன்னாடிலாம் ஒரு மாதிரி ஒரு சில்லுன்னு இருந்துச்சு, காற்று அடிச்சிட்டு இருந்துச்சு, வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு மட்டும் மழை. அதுக்கப்புறமா இன்னொரு ஸ்பெஷல் இப்போ என்னன்னா, டிசம்பர் 14 துபாய் லான்ச். 2 வருஷமா மழையே பெய்யாது துபாயில். டிசம்பர் 14 அன்னைக்கு காலையில் நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா துபாயில் மழை பெஞ்சா அலர்ட் ஸ்க்ரீன்ஷாட் அங்கே தருவாங்க. ஏன்னா அது மழை பெய்யாத ஒரு ஊர், அது பாலைவனம். ஸோ டிசம்பர் 14 அன்னைக்கு காலையில் வந்து ரெயின் இருக்குது. ஸோ இது நீங்கள் எல்லாமே சேஃபாக இருங்க, இன்னைக்கு ரெயின் பெய்யும், ஆனால் ரொம்ப ரெயின் பெய்யாது, கொஞ்சம் பொறுமையாக பெய்யும் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து. அந்த கிளவுட் சீடிங் சொல்லுவாங்கல்ல. ஸோ அது 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பண்ணாங்க. பட் இது வந்து நேச்சுரலாகவே வந்த ஒரு ரெயின். ஸோ இது நான் துபாயில் ஸ்டேஜில் சொன்னேன் நான். ஸோ எல்லாருமே ரொம்ப ஒரு சந்தோஷப்பட்டு கிளாப்ஸ். ஸோ ஆமாம் இல்லை, 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் மழை பெய்யும். ஸோ தட் ஃபெல்ட் லைக் அ டிவைன் திங். அப்போது அதெல்லாம் வள்ளுவரோட பிளெஸிங் தானே அது. நாங்கள் பர்சனலாக நாங்கள் அப்படி எடுத்துக்கிட்டோம் நாங்கள். ஸோ நல்ல விஷயம், மழை பெய்யும், ஒரு பிளெஸிங் மாதிரி இது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நான் அந்த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் அமெரிக்கா காம்படிஷன் போய் வின் பண்ணுறனால இங்கேருந்து நான் கிளம்புறப்போ, அமெரிக்கா கிளம்புறப்போ நாங்கள் அவ்வளோ ஹெவியான ரெயின் பார்த்ததில்ல. ஸோ அவ்வளோ மழை. ஸோ வி கேன் கனெக்ட் வித் தட் ரெயின் வெரி மச். ஸோ அவ பேர் அந்த மாதிரி இருக்கிறதாலும் தெரியல. அடுத்த வருஷம் நீ ஆகனா மழை பெய்யும்னு சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் a beautiful experience. ஓகே. ஸோ ரொம்ப அழகா நீங்க சொன்ன மாதிரி அது கண்டிப்பா வள்ளுவரோட ஒரு ஆசீர்வாதமா கூட இருக்கலாம். எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் அந்த மழை. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி எதுவுமே இதுதான் நடக்கணும் அப்படின்னு இல்லாம நம்ம கொடுக்கறத கொடுப்போம், அது கிடைக்கட்டும் அப்படின்னு கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைச்சிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அது தொடர்ந்து இவ்வளோ விஷயங்கள் நடக்குது. கண்டிப்பா இது இன்னும் மேலும் மேலும்
நிறைய ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக நம்ம இப்போ வந்து குரலிசை காவியம் பற்றி இவ்வளோ விஷயம் பேசிட்டோம். இனி உங்கள் 2 பேரை பற்றி பேசுவோம். ஸோ முதல் விஷயம் வந்து நான் லெடின் நாதஸ்வரம் அப்படின்னு இவருக்கு பேரை கேள்விப்பட்டோன்னே எல்லாரும் இவர்கிட்ட கேட்டிருப்பாங்க இந்த பேருக்கு என்ன அர்த்தம், இந்த பேருக்கு என்ன அர்த்தம்னு. ஆனால் அமிர்தவர்ஷினி அப்படின்னு உங்கள் அப்பா உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு பேராக வச்சிருக்காரு. பட் இவருக்கு மட்டும் அது ஸ்பெஷல் பேராக இருக்கே, நீங்கள் கேட்டிருக்கீங்களா? என்ன எனக்கு மட்டும் அமிர்தவர்ஷினி யூஸ்வலாக இருக்கு, இவனுக்கு மட்டும் லெடின்னு வச்சிருக்கீங்களேன்னு கேட்டிருக்கீங்களா? ரெண்டுமே மியூசிக்கல் நேம் தானே, அதனால மியூசிக்கலா இருக்கிறதால நான் அதை கொஸ்டின் பண்ணதே இல்லை. ப்ளஸ் நாங்க எப்படி அக்கா தம்பி அண்ட் வியர் சிப்ளிங்ஸ், அந்த மாதிரி எங்க பேரும் இட்ஸ் கனெக்டட்னு சொல்லலாம். ஓகே. ஏன்னா அமிர்தவர்ஷினின்றது ஒரு ராகம் அண்ட் அதோடைய ஜன்னிய ராகம் சொல்லுவாங்க. அது என்னன்னா கல்யாணி ராகம். நம்ம கர்நாடிக், நம்ம இந்தியன் மியூசிக்கில் நம்ம சொல்கிற மாதிரி. ஸோ கல்யாணி ராகத்துக்கு வெஸ்டர்ன் நேம் வந்து லிடியன்னு சொல்லுவாங்க. அது ஒரு க்ரீக் நேம். ஸோ வெஸ்டர்ன் மியூசிக்கில் 7 மோட்ஸாக பிரிப்பாங்க. ஏயோலியன், டோரியன், ஃப்ரிஜியன், லிடியன், மிக்சோலிடியன், அயோனியன், லோக்ரியன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து 4ஆவதா வர மோடு வந்து தான் லிடியன்னு சொல்லிட்டு. ஸோ லிடியன் அமிர்தவர்ஷினி தேர் கனெக்டட். ப்ளஸ் அப்பா என்ன சொன்னாங்கன்னா, வெளிநாட்டுக்காரங்களுக்கு லிடியன்னு கூப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். நாதஸ்வரம் வந்துட்டு இவன் எங்கேருந்து வரான், அவனுடைய ஒரு ஐடென்டிட்டி தமிழ். ப்ளஸ் நாதஸ்வரம் என்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ல தான் நாதம் அண்ட் ஸ்வரம், அது ஒரு மியூசிக்கல் நேம். ஸோ மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ல பார்த்தீங்கன்னா அது அவ்வளோவா இருக்காது. ஐ மீன் புரிகிற மாதிரி இருக்காது. அதில் உள்ள ஏதாவது ஹிஸ்ட்ரிக் அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் புரிகிற மாதிரி நாதம் அண்ட் ஸ்வரம் மாதிரி இருக்காது. ஸோ ஒரு ஐடென்டிட்டியாக அண்ட் அமிர்தவர்ஷினி கனெக்ட் ஆன மாதிரி நான் பிறக்கிறதுக்கு ஒரு 4 நாள் முன்னாடி அப்பா தியரி கிளாஸில் லிடியன் மோட்ன்றது படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ பரவாயில்ல, இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் கல்யாணின்னு வைக்க முடியாது. ஸோ லிடியன் நாதஸ்வரம்னு ஒரு யூனிக், ஒரு நெவர் பிஃபோர் நெவர் ஆஃப்டர்னு சொல்ல முடியாது. ஏன்னா தேங்க்ஸ் டு தெம் என்னை கூட ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சுட்டு மும்பையில் அண்ட் இங்கே ஒருத்தருக்கு என் பேர் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியல. ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ ஒரு யூனிக்கான ஒரு நேம் அப்பா வச்சாங்கன்னு சொல்லலாம். ஓகே. ஸோ நீங்கள் ரொம்ப தன்னடக்கமாக சொல்கிறீங்க. கண்டிப்பாக நீங்கள் நிறைய சாதனைகள் பண்ணியிருக்கீங்க. இல்லைன்றீங்களா? அதுதான் தன்னடக்கம். ஓகே. அட் யார் ஏஜ் உங்களுக்கு இப்போ தான் அது ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் அமிர்தவர்ஷினி, ஒரு பிரதராக கூட இருக்கும்போது இவ்வளோ சாதனைகள் அட் யங் ஏஜ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு விஷயமும் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? இன்ஸ்பிரேஷனாக இருக்குமா? அண்ட் தம்பி அக்காக்குள்ளே இந்த குட்டி குட்டி சண்டைங்கள்லாம் இருக்குமா எப்பவும்? யூஸ்வலாக நான் சொன்ன மாதிரி சண்டை இருக்காது. அண்ட் அவன் என்ன பண்ணாலுமே சந்தோஷமா தான் இருக்கும். அவ்வளோ நல்ல பசங்களா? ரொம்ப நல்ல பசங்க. இல்ல நாங்களே அப்பா அம்மா கிட்ட சொல்லுவோம், பாருங்க நாங்க ரொம்ப நல்ல பசங்க. சண்டை இருக்காது. Because the respect what we have between each other to each other is like at all time high னு சொல்லலாம். ஸோ எல்லாரையும் சமமா நாங்க மதிப்போம். அது எங்களுக்கு சின்ன வயசு எங்களோட சின்னவங்களா இருந்தா கூட இது சும்மா பெருமைக்காக சொல்லல. பட் அப்பா அம்மா எங்களை அப்படி வளர்த்துக்காங்க. நீங்க வாங்க போங்க தான் நாங்க பேசுவோம். சரி நீ வா போன்னு அவ்வளோ அது யூஸ்வலா இருக்கிறது. வெளில எல்லாத்தையும் அப்படிதான் பேசுவோம். பட் வீட்டுக்குள்ள சேட்டை இருக்குல்ல. அது இருந்தாலும் அந்த ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இஸ் ஆல்வேஸ் தேர். அது எப்பவுமே இருக்கும். அண்ட் அந்த ஒரு கிளாஷ் மாதிரி ஒரு ஜெலஸா பாக்குறது அது எப்பவுமே எங்களுக்கு கான்சியஸா கூட அந்த தாட் வந்ததே இல்லை. யாரு எது பண்ணாலுமே, நான் என்ன பண்ணாலும் சரி, தம்பி என்ன பண்ணாலும் சரி, வி ஜஸ்ட் ஃபீல் வெரி ஹாப்பி. அவ்வளோதான். ஆமாம். ஏன்னா இப்போ நான் திருக்குறளுக்கே சொன்ன மாதிரி இது எல்லா இடத்துலையும் போய் சேர்ந்தா ரொம்ப சந்தோஷம், போய் சேரலன்னா கூட சந்தோஷம். ஸோ அந்த மைண்ட் செட் தான் இப்போ. வி டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி திங் ஃப்ரம் அதர்ஸ். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத வரைக்கும் மைண்டு ஹாப்பியா இருக்கும். ஸோ நீங்க 2 பேருமே இப்போ லெடின் வந்து நிறைய சாதனைகள் பண்ணியிருக்காரு. நீங்களுமே இப்போ இந்த திருக்குறளுக்கு டியூன் போட்டிருக்கீங்க. ஸோ உங்களுக்குள்ளேயே நீங்க எவ்வளோ சப்போர்ட்டடா இருப்பீங்க? ஒரு விஷயம் பண்ணும்போது இது இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம்னு ஒருத்தங்க கிட்ட இருந்துமே அந்த அட்வைஸ், இன்புட் அப்படிங்கிறத எப்படி எடுத்துப்பீங்க 2 பேருமே? வெல் அவ ப்ரைமரியாக அவள் பாடுவா, ஃப்ளூட் வாசிப்பேன், நான் பியானோ வாசிப்பேன், நான் கொஞ்சம் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பேன். எனக்கு என்ன இன்புட் வேணும்னாலும் எனக்கு சின்ன வயசில் நிறைய நான் ஆரம்பிக்கும்போது பியானோலாம் ஆரம்பிக்கும்போது நான் அவளுடைய பியானோவில் தான் நான் வாசிக்க ஆரம்பித்தேன். நான் ஸோ அப்பா அவளுக்கு வாங்கி கொடுத்த பியானோவில் தான் நான் வாசிக்க ஆரம்பித்தேன். ஸோ ஷி வாஸ் அ சீனியர் பிளேயர் டு மீ அப்போ. ஸோ அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் இன்புட் கொடுப்பேன். இது இந்த மாதிரி வாசி, அந்த நோட்ஸ் தியரி அதெல்லாம் அவருக்கு கொஞ்சம் என்னோட நல்லா தெரியும் அவருக்கு. ஸோ அதெல்லாம் அவர் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி அப்படி வாசின்னு. அஃப்கோர்ஸ் ஷி ஹஸ் பின் த கைடிங் லைட் ஃபார் மீ ஃபார் லாங் டைம்னு சொல்லலாம். அண்ட் ஷி இஸ் கோயிங் டு பி.
அண்ட் என்னதான் அப்பா கைட் பண்ணாலும் என் ஏஜ் குரூப்ல ஒருத்தவங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃபன்னா கைட் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அது. அஃப்கோர்ஸ் நான் அப்பா ஒன்றும் குறை சொல்ல, அம்மாவே ஒன்றும் சொல்லல. பட் எங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த கனெக்ஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஆல் டைம் ஹை. அது ரொம்ப ஒரு நல்ல இதுவா இருக்கும். அது இருந்தா போதும், ஓகே பார்த்துக்கலாம். அது எந்த ஸ்டேஜ் போனாலும் ஓகே அதுக்கான சரி ஏதாவது நம்ம வாசிக்கலாம். நான் என்ன வாசிக்க போறேன்னு ஒண்ணுமே தெரியலன்னா கூட அங்க போயிட்டு நாங்க ஏதாவது ஒரு ப்ராப்பரா ஒன்று பண்ணிட்டு பேசி வச்சுட்டு வருவோம். அப்படியே ஆமா. பண்ணிடுறது. நிறைய ரிஹர்சல் கார்லயே அங்க வென்யூக்கு போகும்போது சிலது நடந்திருக்கு. ஐ மீன் லாஸ்ட் மினிட் ஷோஸ்க்கு சொல்றேன். நாங்க எல்லாத்துக்குமே எப்படி பண்ண மாட்டோம். ஸோ லாஸ்ட் மினிட் ஷோஸ்க்கு கார்லயே போகும்போது சரி நீ அதை வாசிச்சு நான் இதை வாசிச்சுறேன், அதுக்கப்புறம் அது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனா அங்க போனதுக்கப்புறம் அது கரெக்டாக அது அழகா அது நடக்கும். ஸோ அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஐ திங்க் தட் எக்ஸ்பிளைன்ஸ் எவ்ரிதிங். We both have been kind of like guiding light for each other. So ரெண்டு பேருக்குமே அந்த சப்போர்ட் சிஸ்டம் சிப்ளிங் வைஸ் அது ஜாஸ்தியாவே இருக்கு. அந்த ஒற்றுமை இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ண முடியாதுன்னு my கண்டிப்பா அது humble கஷ்டம் opinion. தான். இந்த ப்ராஜெக்டே ஒரு எக்ஸாம்பிள் அப்படி சொல்லலாம் இல்லையா? ஆமா. ஏன்னா அந்த ஒரு சின்ன கிளாஷ், ஒரு சின்ன வார்த்தை, அந்த சின்ன கிளாஷ் தான் மொத்த அந்த பாண்டியே திருப்பி போடக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதுக்கு வெல் பிஃபோரே நாங்க எல்லாம் நின்றுரும். அது ஓகே கொஞ்சம் நாங்க ஆனா என்னன்னா ரொம்ப அவசரப்பட மாட்டோம். எதுக்கும் பொறுமையா இருப்போம். பொறுமையா உட்காந்து யோசிப்போம். அந்த கரெக்டா இப்படி பண்ணா இது அவுட்புட் எப்படி வரும். ஸோ அந்த பொறுமையா உட்காந்து பேசி ரொம்ப டிஸ்கஸ் டென்ஷன் பண்றது. இப்படி எல்லாம் இல்லாம. ஓகே. ஸோ நீங்க லிடைன் வந்து மூவில ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. ப்ளஸ் ஒரு மூவிக்கும் நீங்க வந்து மியூசிக் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ இதுல அவங்களோட அட்வைஸ் இருக்குமா? ஏன்னா நீங்க இப்போ சொன்னீங்க ஃபன்னா ஒரு அட்வைஸ் நம்ம ஏஜ் குரூப்ல சொல்றது ஒரு மாதிரி இருக்கும்னு. அது மூவி, சினிமா அப்படின்னு வரும்போது அவங்க என்ன மாதிரி விஷயங்கள் சொல்லுவாங்க? நான் ஒரு ஹிந்தி படம் ஆக்ட் பண்ணேன் நான். ஸோ அது பேர் வந்து அட்கன் ஷட்கன் சொல்லிட்டு. ஸோ வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் அந்த அமெரிக்கா காம்படிஷன் வின் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா பயங்கர ஹைப்பாக இருந்துச்சு. சரி நம்ம அண்ட் கரெக்டாக அந்த டைமில் இந்த படத்தோட ஷூட்டிங் இருந்துச்சு. நான் தான் மெயின் லீடு ஹீரோவாக பண்ணேன். ஒரு சில்ட்ரன்ஸ் மூவி, மியூசிக்கல் மூவி, ஒரு மியூசிக் கேரக்டர் பண்ணேன். சரி ஒரு மாதம் நம்ம போயிட்டு ஒரு பிரேக் மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு வரோம்னு சொல்லிட்டு நான் போய் ஆக்ட் பண்ணிட்டு வந்தேன். பிகாஸ் ஃபேமிலி அது ஏன் மியூசிக் விட்டு ஏன் ஆக்டிங் போகிறீங்க அதெல்லாம் இல்லை சும்மா ஒரு பிரேக் தான். சும்மா அந்த ஏன்னா எனக்கு அந்த கிராஃப்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ போய் ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரதுல ஒரு தப்பும் இல்லைன்னு தோணுச்சு. ப்ளஸ் ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, புது பீப்புள் அண்ட் வேறு ஒரு என்வாயர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க 2 பேர். அண்ட் மூவி ஒர்க் பண்ணும்போது வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் அந்த காம்படிஷன் வின் பண்ணதுக்கப்புறமா வி காட் அ கால் ஃப்ரம் மோகன்லால் சார். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஃபோன் பண்ணிவிட்டு ப்ளஸ் பண்ணார், கங்க்ராச்சுலேட் பண்ணார். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சில்ட்ரன்ஸ் மூவி ஒன்று வச்சுருக்கேன், அதுக்கு நீங்கள் மியூசிக் பண்ணுவீங்களான்னு கேட்டார். கண்டிப்பாக நான் அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் கேட்குறாரு. ஸோ அதுக்கு அந்த படத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அக்கான்னு சொல்லலாம். ஏன்னா அவருக்கு அது பெரிய ஸ்ட்ரென்த். ஏன்னா இப்போ டப்னு எனக்கு ஒரு ஃப்ளூட் ஒன்று ரெக்கார்ட் பண்ணோம், இல்லை ஒரு ஃபீமேல் வோக்கல்ஸ் எனக்கு எந்த ஜேனரில் இப்போ கர்நாடிக்னா கர்நாடிக் பாடுவோம், ஓப்ரானா ஓப்ரா பாடுவோம், வேறு வாய்ஸ் எல்லாம் மாற்றி பாடுவாள். அண்ட் அதில் நிறைய கேரக்டர்ஸ்லாம் அந்த படத்தில் இந்த மீன் கேரக்டர் ஒரு அனிமேஷன் மாதிரி. ஸோ அதெல்லாம் அவள் இருந்தது பெரிய ஹெல்ப்னு சொல்லலாம். ப்ளஸ் எல்லா லாங்குவேஜஸ், அது பேன் இண்டியா ஃபிலிம்ன்றதால எல்லா லாங்குவேஜஸ்லையும் சாங் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அது கூட எல்லாமே அந்த ப்ரொனன்சியேஷன் மற்ற சிங்கர்ஸ்க்கு சொல்லித்தரது அது எல்லாமே அவள் தான் பண்ணேன். ஸோ அது ஒரு ஹியூஜ் திங். வி ஒர்க் இன் யூனிசன் நான் சொன்ன மாதிரி. ஸோ நீங்கள் இப்போ இந்த மோகன்லால் அவருடைய படத்தை பற்றி சொல்லியிருந்தீங்க. அது வந்து சொன்ன மாதிரி ஒரு ஃபேண்டசி மூவி, குழந்தைங்களுக்கான மூவி. ஸோ அந்த மூவிக்கு மியூசிக் பண்ணும்போது நீங்கள் அதுக்கான இன்புட்ஸ் கொடுக்கும்போதுமே அது எப்படி இருந்துச்சு? குழந்தைங்களுக்கு பிடிக்கணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் வந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சா ஹோல் த மூவி? கண்டிப்பாக. அது மோகன்லால் சார் அவர் டைரக்ட் பண்ணார் அந்த படம். அவர் எங்ககிட்ட பேசுறது அவர் நடந்துக்கிறதே ஒரு ஒரு குழந்தை மாதிரி தான் இருக்கும், அவருடைய குழந்தைத்தனம். ஸோ தட் வாஸ் அ வெரி பிக் இன்ஸ்பிரேஷன். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த திருக்குறள் ப்ராஜெக்ட் நடுவில் தான் அது பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த ரெக்கார்டிங் ப்ராசஸில் பண்ணும்போது மோகன்லால் சார் வந்து 2 பாட்டு அந்த படத்தில் பாடினார். அப்போ நான் கேட்டேன், அங்கிள் இந்த மாதிரி திருக்குறள் ப்ராஜெக்ட் பண்ணுறோம், நீங்கள் பாடுங்க. ஷுவர் மோனே ஐ வில் சிங்னு சொல்லிட்டு அந்த படத்தில் 2 பாட்டு பாடினாலே அப்படியே அந்த ரெக்கார்டிங் செஷன்லேயே திருக்குறளும் அவர் பாடிட்டார். அது December 14th லான்ச் ஆச்சு. ஸோ அது இட்ஸ் ஆல் ஓவர் ஸ்பாட்டிஃபை அண்ட் யூடியூப்லாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ அவரும் ரொம்ப ஒரு பெருந்தன்மையாக அது பண்ணி கொடுத்தாரு அந்த திருக்குறள் பாடினது. ஸோ அதுவும் ரொம்ப சந்தோஷம். ஓகே. ஸோ அஸ் அ டைரக்டராக மோகன்லால் அவர்கள் எப்படி இருந்தார்? ஏன்னா நாங்கள் ஆக்டிங் பார்த்துருக்கோம், ஆக்டராக அவரை பார்த்துருக்கோம். டைரக்டராக எப்படி இருந்தார்? எல்லா இன்புட்டையும் எப்படி கேட்டு வாங்கினார்? எனக்கு இந்த மாதிரி வேணும், அந்த மாதிரி வேணும்லாம் கேட்டிருப்பார் இல்லையா? அஃப்கோர்ஸ் அவர்
இஸ் அ லெஜெண்ட். நான் அப்போ தான் சினிமாக்குள்ளேயே வரேன். அண்ட் ப்ளஸ் நான் அந்த படத்துக்கு ஒன்லி சாங்ஸ் மட்டும்தான் நான் கம்போஸ் பண்ணேன். அண்ட் ரொம்ப அன்பாக பேசுவார். டேரக்டர்னா ஒரு கமாண்டிங், இது இப்படி தான் பண்ணணும், இதை மாற்று, அதெல்லாம் எதுவுமே இல்லை. ரொம்ப அழகாக பேசுவார், ரொம்ப அன்பு. அவர் எந்த மெசேஜ் அனுப்பிச்சாருன்னா அதில் ஒரு 10 ஹார்ட்டு இமோஜி, அது ஸ்மைலிஸ், அவ்வளோ ரொம்ப அன்பாக அனுப்புவார். ஃபேமிலி எப்படி இருக்காங்கன்னு இது பண்ணிகிட்டே இருப்பார். அண்ட் அவர் முன்னாடி பண்ண ஒர்க்ஸை அவர் டெல்லியில் ஒரு சான்ஸ்கிரிட் ப்ளே மாதிரி ஒன்று பண்ணியிருந்தார். அதெல்லாம் இது நான் பண்ணது, இதை பாருங்கள், இது நான் பாடின பாட்டு. நான் அவ்வளோ அழகாக வந்து, அவருக்கு அவசியமே இல்லை எனக்கு அந்த மாதிரிலாம் சொல்லணும், பட் இது நான் பண்ணது பாருங்கள், இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், அவ்வளோ அழகாக கேட்பார். ஸோ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இசைஞானி இளையராஜா அவங்களோட நீங்கள் ஃபஸ்ட் அண்ட் ஒன் அண்ட் ஒன்லி ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்கீங்க. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி சொல்லுங்கள். அண்ட் அதோடு கூடவே இந்த குரலிசை காவியம் பற்றி அவர் என்ன சொன்னார், அது குறித்தும் சொல்லுங்கள். அவர் ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்குன்றதே ஒரு ஃபீல்ஸ் லைக் அ லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் சொல்லலாம். ஏன்னா நாங்கள் மியூசிக்குள்ளே வந்தது, எங்கள் அப்பா மியூசிக்குள்ளே வந்தது, அண்ட் இப்போ வரைக்கும் மியூசிக்கில் இருக்கிறது ஒரு மெயின் பிக்கெஸ்ட் இன்ஸ்பிரேஷன்லாம் அவர் தான். இட்ஸ் நன் அதர் தேன் ஹிம். ஸோ நாங்கள் எனக்கு சாப்பிட்ற ஒரு பருக்கு சாப்பாடுக்கு கூட நாங்கள் அவருக்கு நன்றியோட. ஸோ ஹீஸ் லைக் எவ்ரி திங் ஃபார் அஸ் when it comes to music. அண்ட் அவர் திருக்குறள் ப்ராஜெக்ட் கேட்டார். அண்ட் பவதாரணி அக்கா அவங்க பாடியிருக்காங்க. ஸோ தட்ஸ் லைக் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பிளெஸிங்னு சொல்லலாம். அவ்வளோ அன்பாக வந்து அவங்க பாடி கொடுத்தாங்க 2023லேயே. ஸோ வி ரெக்கார்டட் அட் த ரைட் டைம் அண்ட் ரொம்ப என்ன சொல்கிறது, உடஞ்சி போகிற ஒரு செய்தியாக இருந்தது அவங்க இப்போது இல்லைன்னு கேட்குறப்போ. அண்ட் அந்த குரல் இளையராஜா சாருக்கு நான் போட்டு காமிச்சேன். நல்லா இருக்கு, ஆல் தி பெஸ்ட் இன்னும் ஒரு வார்த்தை சொன்னார். ஸோ தட் ஃபெல்ட் லைக் கிரேட் அப்ரிசியேஷன். ஸோ யா, அவருக்கும் ரொம்ப சந்தோஷம், எனக்கும் ரொம்ப சந்தோஷம். ஓகே. ஸோ அண்ட் ஃபைனலாக ஒரு கொஷின் உங்கள் 2 பேருக்குமே, இது 2 பேர்கிட்ட இருந்துமே நான் இந்த பதிலை எதிர்பார்க்குறேன். ஸோ நீங்கள் ஹோம் ஸ்கூல் பண்ணியிருக்கீங்க, இந்த இசைக்காக இப்போ வரைக்கும் நிறைய விஷயங்கள் கற்றுட்ருக்கீங்க. அண்ட் அட் திஸ் ஏஜ் நீங்களுமே யங் ஏஜில் இருந்தாலுமே உங்களை விட இன்னுமே சின்ன பசங்க இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணி இசை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி உள்ளே வரவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் இல்லை ஒரு குட்டி டிப்பு நான் இதை சொல்லுவேன், இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மியூசிக் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸை கொடுக்கும் அப்படின்னா 2 பேரும் ஒரு சின்ன டிப் என்ன சொல்லுவீங்க? அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய ஆளுங்கள்லாம் இல்லை. பட் ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷன் அஃப்கோர்ஸ் அது ஃபோக்கஸ்டாக இருங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அதெல்லாம் இருந்தாலுமே ஃபஸ்ட்டு ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, ஒரு டிசிப்ளினான ஒரு ஃபுட் சைக்கிள் வச்சுக்கோங்க. ஏன்னா அது இல்லைன்னா வேறு எதுவுமே இல்லை. அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபேமிலி பாண்டிங் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ மியூசிக்குள்ள வரீங்கன்னா அது மேலே ஒரு நம்பிக்கை வைங்க, அது என்றைக்குமே உங்களை கைவிடாதுன்னு சொல்லலாம். ஏன்னா சில பேர் உடனே ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, என்ன நாங்கள் வந்துட்டேன் ஃபேமஸ் ஆகுது. ஏன்னா இப்போ நிறைய பேர், நான் யாரையும் குறை சொல்லலை, இந்த லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் ஓவர் நைட் வைரல் அது அந்த மாதிரி சில பேருக்கு அப்படி இருக்கும். அப்போ இந்த மாதிரி பண்ணால் நம்ம சோஷியல் மீடியாவில் ஃபேமஸ் ஆகும். சோஷியல் மீடியா அதான் நான் சொன்ன மாதிரி நிலையில்லா பொருளை நிலை என்ன நினைப்பது மாதிரி. ஸோ அதுதான் எல்லாமேன்னு நம்ம நினைக்கக்கூடாது. அதில் தாண்டி தேர் இஸ் அ டிஃப்ரெண்ட் வேர்ல்டு. ஸோ பொறுமையாக மியூசிக் டீச்சர்ஸ் அஸ் பேஷன்ஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் அண்ட் லவ் அண்ட் ஆல் த எமோஷன்ஸ். அதில் நீங்கள் கிடைக்காத எமோஷன்ஸே இல்லை, எல்லாமே இருக்குது அதில். ஸோ அதை கொஞ்சம் பொறுமையாக அது மேலே நம்ம நம்பிக்கை வச்சு நம்ம செயல்பட்டால் போதும், அது என்றைக்குமே நம்மளை கைவிடாது. அண்ட் அஃப்கோர்ஸ் அக்கா சொன்ன மாதிரி ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, ஹெல்த் தான் மெயின். ஓகே. ஸோ நீங்கள் ஏதாவது பாட்டு எங்களுக்காக ஒன்று இப்போ பாட முடியுமா அமிர்தவர்ஷினி? கண்டிப்பாக நாங்கள் 2 பேரும் ஒரு திருக்குறளே பாடி திருக்குறளை பாடி அதுலேயே அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழார்வலர் புன்கணீர் பூசல் தரும் அன்பை நீயும் கதவுகள் போட்டு எப்படி பூட்ட முடியும்? நேசித்த ஒருவரின் துன்பத்தை பார்த்தால் கண்கள் தானாய் கசியும். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழார்வலர் புன்கணீர் பூசல் தரும்.
சூப்பர் சூப்பர் சூப்பர். எனக்கு அப்படியே கேட்கும் போதே புல்லரிச்சிருச்சு உண்மையாவே. அண்ட் நாட் சும்மா சொல்லணுன்றதுக்காக சொல்ல, சீரியஸ்லி இட் வாஸ் ரியலி நைஸ். ரொம்ப அழகான ஒரு கான்வர்சேஷன் ரெண்டு பேர்கிட்டையும். ரொம்ப நிறைய விஷயங்கள் சின்ன பசங்களா இருந்தாலும் நான் உண்மையாவே கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த திருக்குறள் சாங். உண்மையாவே எனக்கு பிடிச்சது. நான் இப்போ போய் எல்லா சாங்கையும் உட்காந்து கேட்க போறேன். ஆல்ரெடி கேட்டுட்டு தான் வந்தேன். இருந்தாலும் இப்போ மற்ற எல்லா குரல்களையும் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் எங்க கூட இருந்து இவ்வளோ விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஒன்ஸ் மோர் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றி நன்றி.